ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. நாளை தினம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 18ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தை மாதத்துடைய 5ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை. ஆக்சுவலி புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை எப்படி பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்போ, அதே போல் தையில் வரக்கூடிய சனிக்கிழமையும் புரட்டாசி வழிபாடு மாதிரி செய்கிறது சிறப்பு. ஸோ தை சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடும் சமைக்க வேண்டிய உணவுகள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சனி இப்போ பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டுமே இருக்குது. சனி பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனியானது மாறுது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில் மத்தியம சனிலாம் வருது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடிவு பெறுது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனியானது பிடித்து ஆட்டி வைக்க போகுது. சனியுடைய ஆட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு சனிக்கிழமை நிறைய வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் பெருமாள் வழிபாடு செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டில் ரொம்ப சிறப்பு பெருமாள் வழிபாடு தான். ஆக்சுவலி பெருமாளை வழிபாடு செய்தாவே சனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம். ஸோ அதனால் சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்க மறந்தவங்க எல்லாமே தை சனிக்கிழமை வழிபாடு செய்யுங்க. தை சனியில் வழிபாடு செய்திங்கன்னா புரட்டாசி சனி வழிபாடு செய்த பலனை பெற முடியும். ஸோ பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம். இந்த தை மாதத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழினால தான் தை சனியும் நமக்கு வழி பிறக்குங்கிறதுனால இந்த பரிகாரம் செய்ய சொல்கிறேன். அதனால் புரட்டாசியை மிஸ் பண்ணவங்க தையை மிஸ் பண்ணிடாதீங்க. தை மாதத்தில் பெண்கள் நான் சொல்கிற மாதிரி இப்படி நாளை சனிக்கிழமை விரதம் இருந்தால் உங்களுடைய வீடு 7 தலைமுறைக்கு செல்வ செழிப்போடு இருக்கும். ஸோ நாளை நாள் எப்படி விரதம் இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தை மாதம் தொடங்கிவிட்டது. உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் தையை வரவேற்றிருப்பீங்க. தையில் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டை நீங்கள் செய்தீங்கன்னா நல்லது. இந்த புரட்டாசியில் எப்படி நாம் சனி வழிபாடு செய்கிறோமோ அதே போல் தான் தை சனி வழிபாடும் செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நான் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு விரதத்தை மேற்கொண்டால் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நீங்கும். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும். அதனால தான் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குடியேறும். வீட்டில் வறுமையே என்ற வார்த்தைக்கே இடை இருக்காது. வீடு என்றும் செல்வ செழிப்போடு இருக்கும். மிக மிக சுலபமான முறையில் இந்த தை மாத விரதத்தை பெண்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த தை மாதம் முழுவதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்து சுத்தமாக குளித்து விட வேண்டும். குளித்து முடித்துவிட்டு நெற்றியில் பொட்டு இட்டு கொண்டு பூஜைக்கு சென்று பெருமாள் படத்திற்கு துளசியில் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாளை நாள் இந்த பூஜைக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் பஞ்ச பாத்திரம். காலையில் பஞ்ச பாத்திரத்தில் புதிதாக நீரை நிரப்பி கொள்ளணும். அந்த நீரில் சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை நொறுக்கி போட்டு 2 துளசி இலைகளை அந்த தண்ணீரில் போட்டு இதை எடுத்து அப்படியே நாளை நாள் பெருமாள் படத்திற்கு முன்பாக வைத்து விடணும். அப்புறம் இந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை தினந்தோறும் புதிதாக மாற்ற வேண்டும். இது பெருமாளுக்கு மிக மிக உகந்த தீர்த்தமாக சொல்லப்படுது. அப்படி மாற்ற முடியலனா தையுள்ள நாளை முதல் சனிக்கிழமை செய்துட்டிங்கன்னா அடுத்த சனிக்கிழமையாவது மாற்றுங்க. அடுத்து பெருமாளுக்கு உங்கள் கையால் நெய் அல்லது நல்லெண்ணெயில் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து விட வேண்டும். அந்த தீபமானது உங்களுடைய வீடுகளில் நார்மலாக ஏற்றி வைத்தாவே போதும். அப்புறம் அவுள் வெல்லம் சேர்த்த கலவையை பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைத்திடணும். அப்புறம் பெருமாளுக்கு முன்பு அமர்ந்து மனதார பெருமாளுடைய நாமத்தை உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை உச்சரிக்கணும். இல்லைனா தொலைபேசியிலையாவது பெருமாள் பாடல்கள் ஒழிக்க செய்யுங்க. அது உங்களுடைய இஷ்டம்தான். அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை மனதார இறைவனிடம் முறையிடுங்க. அதாவது எனக்கு குழந்தை வர வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வரத்தை பெருமாள் கிட்ட மனதார இறைவனிடம் முறையிடுங்க. இறுதியாக பெருமாளுக்கு தீப தூப கற்பூர ஆராதனை காண்பித்து
நாளைய தை சனி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. பூஜையுடைய இறுதியில் பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் தயார் செய்து வைத்திருப்பீங்க அல்லவா, அதிலிருந்து சிறிதளவு எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா இடங்கள்லையுமே பரவி விடுங்க. இந்த தீர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பிரசாதமாகவும் சாப்பிடுங்க. இப்போது நாளை காலை வேளையில் புரட்டாசி சனிக்கிழமை எப்படி விரதத்தை தொடங்குமோ அதுபோல் தைல நாளை நாள் சனி பெருமாள் விரதத்தை இந்த மாதிரி தொடங்கணும். இதை தொடங்கினதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் காலை எதுவுமே சாப்பிடக்கூடாது. மதியம் வடை பாயசத்தோடு நிறைவான சாப்பாட்டை தயார் பண்ணி அதை பெருமாளுக்கு படைத்து சாப்பிட்லாம். சாதம் நாளை நாள் செய்யும்போது வெங்காயம் பூண்டு சேர்த்து கொள்ளக்கூடாது. அசைவும் நாளை நாள் சாப்பிடக்கூடாது. இது நாளை நாள் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மதியம் நிறைவான சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்து விட்டுறணும். அவ்வளவுதான். இரவு நேரம் எதுவும் நாளை நாள் சாப்பிடக்கூடாது. இதை தான் தை மாதத்தின் நாளை ஒரு சனிக்கிழமை செய்தீங்கன்னா அடுத்தடுத்த சனிக்கிழமை நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த வழிபாடு இறைவனுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை விதியும் மாறும். இந்த முறைப்படி உங்களால் முடிந்தால் இந்த தையில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையும் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை நாளை ஒரு சனிக்கிழமை ஃபாலோ பண்ணால் கூட சரி. உங்கள் வீட்டிற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் இந்த வழிபாடு செய்கிறதுனால மிக 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 நல்லது. உங்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7 தலைமுறைக்கும் செழிப்பாக வாழும். நாளை நாள் இந்த மாதிரி முடியாதவங்க, உடல்நல சரியில்லாதவங்களாம் உங்களுடைய உடல்நல சூழ்நிலையை பொறுத்து உங்களால் எதை சாப்பிட்டு விட்டு பெருமாளை வழிபாடு செய்ய முடியுமோ விரதம் இல்லாமல் அதன்படி கூட விரதம் மேற்கொண்டு பெருமாள் வழிபாட்டை செய்யலாம். மதிய சாப்பாடு சாப்பிட்டு விட்டு மற்ற 2 வேளைகள் பால் பழம் போன்ற சாப்பாடுகள் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறும் ஆக்சுவலி கிடையாது. இல்லை வாரத்தில் ஒரு நாள் உங்கள் மேல் சொன்ன முறைப்படி அதாவது விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் எப்படி உங்களுக்கு முடியுமோ அந்த மாதிரி இருங்க. இந்த விரதத்தை மேற்கொண்டு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயமாக மோட்சத்தில் இடம் உண்டு. ஆக்சுவலி வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு வரக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படும். நீங்கள் வைகுண்ட ஏகாதசியில் சில விரத முறைகள்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்வீட்லாம் செய்து தான தர்மமாக கொடுங்க. இல்லை கடையிலையாவது வாங்கி தான தர்மமாவது பண்ணுங்கள். நாளை நாள் ஸ்வீட்டில் எள்ளு உருண்டை, ஜிலேபி, அதிரசம் இது 3மே சிறப்பானதாக சொல்லப்படுது. இந்த 3மே நாளை நாள் வாங்கி தானம் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் நாளை நாள் வாங்கி சாப்பிட செய்யலாம். இது நாளை நாள் நீங்கள் ஸ்வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நாளை நாள் மதிய படையலுக்கு சக்கரை பொங்கல், உளுந்து வடை, கொள்ளுல சுண்டல், எள்ளில் சாதம், எள்ளில் சட்னி, கொள்ளுல ரசம், மிளகு சாதம், மிளகு ரசம், உளுந்து சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நாளை நாள் தைக்கு இதெல்லாம் பண்ணலாம். ஆக்சுவலி தைல தானியங்கள் நிறைந்து இருக்கும், புதுவாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரியான தானியங்கள் வைத்து இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்க்கு இது சாப்பிட்டா உடலுக்கும் சரி நம்மளுடைய ஆன்மாக்கும் சரி நல்லது. அப்புறம் நாளை நாள் இது எல்லாமே எங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா புளியோதரை, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நாளை நாள் சமைக்கலாம். அப்புறம் நாளை நாள் பழங்களில் கூட நாவம் பழம் படைக்கலாம், கருப்பு திராட்சையை படைக்கலாம், பாதாம் படைக்கலாம், முந்திரி படைக்கலாம், திராட்சை படைக்கலாம், பேரிச்சம் படைக்கலாம், பிஸ்தாவை படைக்கலாம். இதெல்லாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் படைக்க வேண்டிய முக்கியமான பழ வகைகளாக சொல்லப்பட்டிருக்கு. பழ வகைகள், நட்ஸ் வகைகள். ஸோ இந்த மாதிரிலாம் நாளை நாள் நீங்கள் பண்ணலாம். ஸோ நாளை நாள் விரதம் இல்லாமல் இருந்தாலும் நான் சொன்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணால் கூட உங்களுக்கு நல்லது தான். ஸோ அதனால் உணவுகளில் நாளை நாள் இந்த மாதிரி எடுத்துக்க பாருங்கள். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் விரதம்லாம் இருக்க முடியாது. அதனால் உணவில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா விரதம் இருந்த பலனை பெற முடியும். ஸோ மறக்காமல் நாளை நாள் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்னங்கிறத ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப அனைவரும் இதே போல் நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை சனிக்கிழமையுடைய சிறப்பையும் நாளை சனிக்கிழமை எடுத்துக்க வேண்டிய உணவு முறைகளையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.